மாரினா சொல்றேன் ஆறுல சாமா பறகுது ஃபைட் சீன் அந்த மாரி கஷ்டப்படுறாப்புல பையன் மேல வந்துட்டாப்புல வேலையை பாத்துறாங்க யார் சொன்ன அந்த மாரி நானு ஆற ஹீரோ சூர அந்த படம் தான் அப்பாவியா அப்பாவே தூக்கி சாப்பிட்டாப்புல அதான் சொல்ற தெரிக்க விட்டாரு மாஸ்டர் தெரிக்க விட்டாரு சூர்யா செம்ம பெர்ஃபார்மன்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இது நானும் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அந்த படத்துல செம்மையா இது படம் நான் எப்படி சொல்றதுன்னா நினைச்சு பார்க்காத அளவுக்கு இருக்குது படம் வேற லெவல்ல இருக்குது வாங்க எல்லாரும் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ அதான் அங்க பார்க்கும்போது அவ்வளவா எனக்கு தெரியல ஆனா பட் இதுல வந்து வேற லெவல்ல இருக்குது நானா ஸ்கிரீன்ல அப்படி இருக்கிறேன்ட்டு எனக்கு தெரியற மாதிரி இருக்குது மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன் சூர்யா பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்குது சூர்யா இன்னும் மேல வரணும் படம் பயங்கரமா இருக்கு எல்லாரும் வாங்க என்ஜாய் பண்ணுங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் அப்படி சொல்ல முடியாதுல்ல மச்சானெல்லாம் அருமையா பண்ணிருக்கானுங்க இவனு பண்ண ஆர்ட் ஒர்க்கு சார் பண்ண அவன் பையனை பண்ண ஆர்ட் ஒர்க்கு தான் இந்த அளவுக்கு முன்னேற்றம் கொடுத்துருக்கு இந்த பிறகு ஜென்ரேஷன் அந்த மாதிரி படம் தானே பாக்குறாங்க கொஞ்சம் இந்த மாதிரி படம்லாம் விட்டு பார்க்க மாட்டாங்க இப்ப நல்லா அருமையா பாருங்க படம் கமிஷனான படம் ஃபேமிலியான படம் பார்க்கலாம் அது இல்லாம அனலர்ஸ் மாஸ்டர் அனல் பார்க்க விட்டுருக்காரு ஆக்ஷன் கிங்கோ பார்க்க நல்லா இருக்கு ப்ரோ படம் ஓகேவா செம்ம விஜய் சேதுபதி பார்க்கலாம் எல்லாமே இருக்கு எமோஷனல் இருக்கு இப்போ எப்படி சாப்பாடுல சாம்பார் மீன் குழம்பு அந்த மாதிரி எல்லாமே மிக்சிங் பண்ணி வச்சிருக்காரு அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி தாறுமாறு தக்காளி சார் நல்லா இருக்கு ப்ரோ பார்க்கும் போதே தெரியுது ப்ரோ ஓகேவா இன்ஜின் ரொம்ப எனக்கு அடிபட்டுச்சு இந்த கண்ணில் அடிபட்டுச்சு ஃபைட் சீன்ல ரொம்ப அடிபட்டுருக்கு ப்ரோ இதுல ரோப் யூஸ் பண்ணல எதுவுமே யூஸ் பண்ணல எல்லாமே ரியல் ஃபைட்டு எம்எம்ஏ ரியல் ஃபைட்டு தான் ரொம்ப அடிபட்டுருக்கு எல்லாத்துக்கும் இன்ஜுரி பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி மாஸ்டருக்கோசரம் பண்ணோம் ஆனால் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சூப்பர் நெஸ் படம் பாருங்க அவர் பீக்ல வந்துட்டாரு ஃபர்ஸ்ட் படமே பெஸ்டான படம் அவருக்கு சூர்யாவுக்கு ஓகேவா ஸ்டோரி சூப்பர் ஸ்டோரி ப்ரோ நல்ல ஸ்டோரி ஓகே கமர்ஷியல் தான் ப்ரோ ஃபேமிலியும் பார்க்கலாம் ஆக்ஷன் கிங்கோ பார்க்கலாம் நல்லா தான் இருக்கு படம் ஒரு எப்படி சொல்றது ஒரு தப்புக்கு தண்டனை இல்லைன்னு சொல்லி காட்டுறாங்க ஆனா தண்டனை இருக்கு சொல்லி காட்டுறது தான் படம் இது எல்லாமே இருக்கு ப்ரோ அதான் சொல்றேன் சாப்பாடுல எத்தனை வகை இருக்கு அந்த மாதிரி எல்லா வகையும் காட்டிருக்காரு அவர் யார் யார் அந்த பையன் அப்படின்ற மாதிரி கேட்போம்ல அதுக்கு அந்த மாதிரி யார் யார் அந்த விஜய சூர்யா தூக்கி சாப்பிட்ற மாதிரி பையன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வாய்ஸே இல்லை அமைதியா இருந்தா போல செகண்ட் ஹாஃப்ல நான் சிங்கத்துக்கு போன சிங்கம்டா சிங்க குட்டிடான்ற மாதிரி அனலர்ஸோட ஸ்கிரீன் பிளே வேற லெவலு அனலர்ஸே ஆனா இப்போ இருக்கிற டைரக்டர் கிட்ட எல்லாம் நீ ஒரு டம்ளர் குடினா உண்மையாலுமே என்ன அதாவது மியூசிக் டைரக்டருங்க யார் யாரா நடிக்கிறாங்க யார் யார படம் எடுக்கிறாங்க பட் ஸ்டண்ட்ல இதுக்கு முன்னாடி ஸ்டண்ட்ல கூட ஒருத்தர் எடுத்துட்டு அன்பறிவு கூட படம் எடுத்துருக்கிறாரு ஆனா அனலர்சி கிட்ட பிச்சா வாங்கணும் வேற லெவல் ஸ்கிரீன் பையன் வேற லெவல் உண்மையாலுமே அழகா இருந்தது இவ்வளவு நாள் ட்ரோல் பண்ணீங்க பாத்தீங்களா எந்த சூர்யா வந்தாலும் சரி பொண்டாட்டியா கூட்டின்னு ஆஸ்திரேலியா போனா சூர்யாவும் கிண்டல் பண்றீங்க இந்த பையன் பாவம் சினிமாவுக்கு வந்தாலும் கிண்டல் பண்றீங்க பட் அந்த பையன் வாய் தரகாம ஜெயிச்சிட்டான் செம்மையா ஜெயிச்சுக்கிறான் படம் ஒரு தடவை இல்ல 4 தடவை பாக்குற மாதிரி அருமையா பண்ணிருக்கான் படம் ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து உட்காந்துக்கிறேன்னா லாஸ்ட் சீன் வரைக்கும் நல்லா இருக்குதுண்ணா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப்ல அந்த சாம்சியஸோட மியூசிக் ரக்கட் மியூசிக் வேற லெவலு சாம்சியஸ் இந்த கத்தி தெருகி ரத்தம் கித்தெல்லாம் எல்லாமே நல்லாவே பண்ண போல ஆனா இந்த படத்துல ரொம்ப நேர்த்தியா பண்ணிட்டாங்க இந்த பையனோட ஆக்டிங்லாம் நான் என்னவோ ஒரு 25 23 24 வருஷத்துக்கு முன்னாடி தனுஷன் நான் துள்ளுவது இனிமையில் புதுசாக வந்தார் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்திருக்கிறான் அப்படின்ற மாதிரி நான் விஜய் சேதுபதி பையன்டா பாடுறா அப்படின்னு ஊருக்கெல்லாம் அவரு போய் கரெக்டான படத்தை நேர்த்தியா நடிக்கிற ஒரு மனுஷன் தான் பிள்ளைக்கு விட்டுருவாரா பக்காவான படம் கொடுத்துருக்காங்க பையன் பேசாமே ஜெயிச்சிட்டான்னு சொல்லணும் அவ்வளோ அழகா பண்ணியிருக்கான் படத்துல என்ன சொல்ல வந்திருக்கிறாங்கன்னா இந்திய அதாவது கட்சி பாலிடிக்ஸ் பண்றான்ல அவனோட பசங்க ஜெயிக்கணும் தான் நினைப்பான் ஆனா வலி இருக்கு வலிமையா இருப்பான்றத இந்த படத்துல சொல்ல வந்திருக்காங்க ஆக்ஷன் பிலிம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரியல இதுக்கப்புறம் படம் மூவிலாம் எடுத்தாங்கன்னா பெஸ்டா பண்ணுவாரு விஜய் மாதிரி பெரிய லெவல்ல வருவாரு அவர் அப்பாவோட நேம பெரிய லெவல்ல காப்பாத்துவாரு சார் வெந்து தணிந்தது காடு பீனிக்ஸ்க்கு வணக்கத்தை போடு பீனிக்ஸ் இந்த படம் தான் இப்ப நான் பார்த்துட்டு வரேன் உண்மையிலேயே அந்த தம்பி விஜய் சேதுபதி அவர்களின் மகன் சூர்யா சேதுபதி அவர்களுக்கு
அனைத்து திறமைகளுமே இருக்கு கதாநாயகனாக நடிப்பதற்கு. அந்த கதாநாயகன் சூர்யா அவர்களை பார்க்கும்போது, பீனிக்ஸ் படத்துல பார்க்கும்போது அவர் ஒரு ஹீரோ மாதிரி தெரியவே இல்லை. நம்மளோட நண்பன் எப்படி இருப்பான், எதிர் வீட்டு பையன் எப்படி இருப்பான், பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருப்பான், அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான பையன். அது மட்டும் இல்ல, அந்த பையன் தான் வந்து ஒரு கதாநாயகனாக நடிக்க வேண்டும் என்பதற்காக நல்லா டான்ஸ் கிளாஸ் போயிருக்காரு, ஃபைட் கிளாஸ் போயிருக்காரு, ஜிம்முக்கு போய் உடம்பு சும்மா பழனி படிக்கட்டு மாதிரி படன்னு அவ்வளோ ஸ்டைலாக வச்சிருக்காரு. அந்த கதாநாயகன் சூர்யா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் படம் பார்க்க வந்ததுக்கு காரணமே தளபதி விஜய் சார் தான் காரணம், அப்புறம் சிம்பு சார் தான் காரணம். ஏன் அப்படின்னாக்க, இந்த சூர்யா தம்பி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, நான் வந்து விஜய் சாரோட ரசிகர் அப்படின்னு. விஜய் சாரோட ரசிகருக்கு இந்த கூல் சூர்யா சப்போர்ட் பண்ணாம வேற யாரையாவது சூர்யா நீ வேற மாதிரியா, சூர்யா நீ வேற மாதிரியா. அதே மாதிரி படத்துல வந்து இயக்குனர் அண்ணல் அரசு அப்படின்னு பேர் போட்டுருந்துச்சு. அண்ணல் அரசு மாஸ்டர், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு கதாநாயகனா மட்டும் காட்டாம அந்த கதாபாத்திரம் எப்படி இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா வடிவமைத்து இருக்கீங்க கதாநாயகன் சூர்யாவை. இன்று முதல் அனல் அரசு மாஸ்டர், நீங்க வெறும் அனல் அரசு மட்டும் இல்ல, ஒரு ஆஸ்கார் வாங்கக்கூடிய அரசு, ஒரு அன்பான அரசு, அனல் பறக்கும் அரசு, மத்திய அரசு, மாநில அரசு, உங்க அப்பா குடியரசு. சோ இப்படி அனல் அரசு மாஸ்டர், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் நினைச்சேன் இந்த படத்துல வந்து ஃபைட் மட்டும்தான் இருக்கும் போல அப்படின்னு. இல்ல, சென்டிமெண்ட் இருக்கு, அதே மாதிரி நல்ல காமெடி இருக்கு. மாஸ்டர் கானா சாங் இந்த வாங்கிக்க அப்படின்ற அந்த சாங்லாம் வந்து நல்லா பிரமாதமா இருக்கு. இந்த ஹோல் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஐ லவ் யூ ஆல். ஆமாப்பா, நல்ல கேள்வி கேட்டீங்கப்பா. இதுக்குதான்ப்பா நீ வேணும்ன்றது. சும்மா மைக்க மட்டும் நீட்டினா பத்தாது, ஒரு கேள்வி கேட்கணும். என்ன தங்கச்சி, அந்த தம்பி சூர்யா அவர்கள் ஒரு பபுல்காம் போட்டு மென்னதுக்கு நீங்க வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருந்தீங்களா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். பபுல்காம் போட்டிருந்தா என்னப்பா பண்ணா? பபுல்காம் போட்டா மென்னுட்டு தான் இருக்கணும். அந்த தம்பி நான் வாயில என்ன கூலிப்பா வச்சிருந்தான், இல்ல பான் பராக்கா வச்சிருந்தான், சொல்லுங்க. இல்ல ஆன்ஸ் வச்சிருந்தானா, இல்ல வேற யாரையும் வச்சிருந்தானா? நீ பாத்தியா? பபுல்காம் போட்டாக்கா மென்னுட்டு தான் இருப்பாங்க. நீங்க அதை மெல்றத போய் அதை ஒரு கண்டென்ட் ஆக்கி ஒரு மீம்ஸ் போட்டுட்டு இருக்கீங்களா? நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு எவ்வளோ பேரு அடங்காம அசராம இப்படி நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனா இந்த தம்பிக்கு என்னங்க குறைச்ச? ஒரு பபுல்காம் போட்டு மென்னது தப்பா? சொல்லுப்பா, தப்பா? நீங்க வந்து அந்த பபுல்காம் போட்டு மென்னதுக்கு போய் அதுக்கு வந்து நீங்க ஒரு ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க தம்பியா இருந்தா பண்ணுவீங்களா? உங்க ஃப்ரெண்டா இருந்தா பண்ணுவீங்களா? உங்க மாமா மச்சான் இருந்தா பண்ணுவீங்க? என்னப்பா எதிர்ட்டு பையனா என்ன பண்ணுவீங்க? அதனால தயவு செய்து இந்த தம்பி சூர்யா அவர்களுக்கு நீங்க வேணா பாருங்க, எப்படி தளபதி விஜய் சார் அவர்கள் நாளைய தீர்ப்பு படம் நடிக்கிறப்போ எல்லாம் கிண்டல் பண்ணிருக்கீங்க, புரியுதுங்களா? அது அப்போ உள்ள ஜெனரேஷன்ல எல்லாம் கிண்டல் பண்ணிருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு நாளைய முதலமைச்சர் ஆகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வளர்ந்திருக்காங்க. அதே மாதிரி சூர்யா அவர்கள் பாருங்க, இன்னைக்கு உங்க வீட்டுல காலண்டர் இருந்தா எழுதி வச்சுங்க தம்பி. ஒருவேளை போன்ல அந்த காலண்டர் இருந்தா அதுல நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. இன்னையில இருந்து இன்னும் ஒரு வருஷத்துல ஒரு பெரிய ஹீரோவாக இந்த சூர்யா சேதுபதி அவர்கள் வளரலனாக்கா உன் மீச எடுக்கிறேன். ஓ மிஸ் மிஸ் இல்ல, மிஸ் இருக்கிறவங்க பக்கத்துல வந்து நில்லுங்களா, புரியுதுங்களா? நான் மீசை எடுப்பேன் வைப்பேன், புரியுதா? அதனால நீங்க இந்த சூர்யாவோட நடிச்சிருக்க இந்த பீனிக்ஸ் படத்தை வந்து பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தயவு செஞ்சு யாரையும் ட்ரோல் பண்ணாதீங்கப்பா, புரியுதுங்களா? அதாவது இருவா ஒருத்தவங்களுக்கும் ஒரு திறமைகள் இருக்கு. இது அப்பாவை மிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றதை விட அப்பாவுக்கு ஈக்குவலா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய ஸ்டைல் வேற, தம்பி சூர்யா அவர்களோட ஸ்டைல் வேற.
தம்பி சூர்யா அவர்கள் ஆக்ஷன் ஹீரோ வரதுக்கு அனைத்து திறமைகளும் இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், இவர் வந்து ஒரு ஆக்ஷன் கிங் மாதிரி வருவார். அதே மாதிரி அவரை பார்க்கும்போது ஒரு 10% தனுஷ் மாதிரி இருக்காரு, 10% சிம்பு மாதிரி இருக்காரு, 10% விஜய் சேதுபதி மாதிரி இருக்காரு, 10% என்னவா 100% கூல் சுரேஷ் மாதிரி இருக்கிறாரு. இப்படி அனைத்து திறமைகளுமே இருக்கு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. வெந்து தணிந்தது காடு, பீனிக்ஸ்க்கு வணக்கத்தை போடு. ஃபைட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ஃபைட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு. சூர்யா வந்து இன்ட்ரடியூஸ் ஆன மாதிரியே இல்லை. சூர்யா ஒரு 10 படம் பண்ண மாதிரி ஒரு ஆக்டிங்கில் ஒரு மெச்சூரிட்டி இருக்கு. ஃபைட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு. சூர்யா வந்து அப்பா வேற நான் வேற, அதில் தான் எது ஃபேமஸ் ஆனானோ சொன்னது கரெக்டு தான். அப்பா வேற, டோட்டலாக இவன் வேற. இவனோட ஆக்ஷன் சீக்வன்ஸ், சூர்யாவோட டெடிகேஷனு எல்லாமே வேற லெவலில் இருக்கு. இந்த படம் எல்லாருமே பார்க்கலாம். ஃபைட்டு தெரிக்க விட்டுருக்காங்க. அனலஸ் மாஸ்டர் எல்லாத்துக்குமே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. சின்ன சின்ன கேரக்டர்னால அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. சாம் சிஎஸோட மியூசிக் வேற லெவலில் இருக்கு. இதில் என்னோட பிரதர் தம்பி பண்ணியிருக்கான், மொட்டை அடிச்சு ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கான். வேற லெவலில் பண்ணியிருக்கான். ரொம்ப எமோஷனலாக இருக்கும். நீங்களாம் பார்த்துட்டு சொல்லுங்க. என் பையன் தான் எல்லாமே பார்க்கலாம். என் பையன் தான் வில்லனா பண்ணியிருக்கான். அவனோட அண்ணன் தான் ஆக்ஷன் ஹீரோவா இருக்காரா, ரொமான்டிக் ஹீரோவா இருக்காரா படத்துல? ஆக்ஷன் ஹீரோ. ஆக்ஷன் ஹீரோ, கண்டிப்பா ஆக்ஷன் ஹீரோ தான். எதுவுமே தெரியல, எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டாரு. ஆமா, வேற லெவல் இருக்கு. அவங்க ரம்யா கிருஷ்ணன் மேம்க்கு நெக்ஸ்ட் அவங்க தான். சம்பத் சார் எல்லாருமே சின்ன சின்ன ரோல் பயங்கரமா பண்ணிருக்காங்க. வேற லெவல் படம். எல்லாருமே பாருங்க. ஆக்ஷன் ஹீரோஸ் 2 பேர் இந்த படத்துல இருக்காங்க. தூள் கிளப்பி இருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா கேஷ் அண்ட் க்ரூல பெரிய பெரிய ஆளுங்க தாண்டி சின்ன சின்ன பசங்க நிறைய பேர் புது நியூ ஃபேஸ்க்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் யாரும் பண்றது கிடையாது. பட் நியூ ஃபேஸ்க்கு எல்லாத்துக்குமே ஸ்கிரீன்ல எல்லாருமே தெரியுற மாதிரி அனலஸ் மாஸ்டர் வந்து அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் தான் பெரிய விஷயமா அதை நினைக்கிறோம். ஓவரால் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வேற லெவல். எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. படம் விறுவிறுப்பா போவோம், ஸ்பீடா போவோம், எனர்ஜியா போவோம். கடைசியில முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சாங்கிற மாதிரி இருக்கும். வேற லெவல். தலைவா, புலிக்கு பிறந்தது எப்பயுமே பூனையாவாது, புலியாதான் இருக்கும். என்ன தலைவா நடிப்பு இது? என்ன அவரோட முதல் படமா? பார்த்தா 100 படம் நடிச்சுட்டு வந்த போல நடிப்பு இருக்கு தலைவா. அப்படியாப்பட்ட ஒரு நடிப்பு. சும்மா 3 கிலோ சாமா தலை, எப்படி 3 கிலோ சாமா போட்டு பல்லாகன்னு போட்டு வெட்டுறா போல. அப்படியாப்பட்ட ஒரு வெட்டு. அப்புறம் பார்த்தா கிளவுஸா சொருறா போல. சும்மா மைக் டைசன் போல பக்குன்னு குத்துறா போல குத்து. அப்படியாப்பட்ட ஒரு குத்து. என்னடா படம் கதைக்கு போலேன்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது கதை, எங்களுக்கான ஒரு கதை. ஏன்னா விளையாட்டுல நாங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோன்னு அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. நானும் ஏறாத செலக்ஷன் இல்லை தலைவா. ஒருத்தனை எங்களை செலக்ஷன் பண்ண மாட்டானுங்க. என்கிட்ட திறமை இல்லை என்ற அவன் பின்னாடி இருந்தே முதல குத்துனான். அவன் வந்து வெயில் தோலை கேட்கல, ஏசி தோலை கேட்கிறான் தலைவா, ஏசி தோல். அதனாலதான் நான் ஏறாத இடம் இல்லாத செலக்ஷனே ஆகல. அந்த கதையை தான் தலைவா நான் சொல்றேன். சூர்யாவோட நடிப்பு அந்த கதையை தான் சொல்றேன். கதையை கேளுங்க, அதுக்கப்புறம் நான் கதைக்கு வரேன். என்ன கருத்து சொல்ல வரேன் அதான் இப்ப நான் என்ன பேச வரேன், கருத்தை தான் நான் பேச வரேன். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது போல முன்னேற்றத்தை விடாம தடுக்கிறாங்க தலைவா, தடுக்கிறாங்க. அந்த தடுக்கிற விஷயத்த இந்த படத்துல அழகா சொல்லியிருக்காங்க. பீனிக்ஸ் ஒரு பறவையில அழகா சொல்லிருக்காங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு போனோம்னா நீ முயற்சி பண்ணுன்னு சொல்லிருக்காங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, ஒரு வாட்டிலாம் பார்க்கலாம். ஏன்னா எல்லாம் இப்ப வர படத்தெல்லாம் ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும், அடுத்த வாட்டி யாராலையும் பார்க்க முடியாது. ஏன்னா செல்லுல ஓடிடியில குத்துறாங்க, வேஸ்டா காசை செலவு பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த படம் அவ்வளவு அருமையா இருக்கு தலைவா, சூப்பரா இருக்கு. முதல்ல அப்பாவோட பேரு சொல்ல ஈஸியா வந்துட்டாரு ஒரு படம் தான். அது வேணா நீ சொல்லியா 100% உண்மை. ஏன்னா எனக்கு அந்த வழி இருக்கு, அடுத்த கட்டத்துக்கு என்னால போக முடியல. ஏன்னா எங்க அப்பா ஆட்டோ டிரைவர், நான் ஆட்டோ தான் ஓட்ட போக முடியும். அவங்க அப்பா சினி ஃபீல்ட்ல இருக்கிறாரு, வந்துட்டாரு. அது வேணா நீ சொல்றியா 100% உண்மை. அதான் இந்த ஒரு படம் தாண்ட மாட்டாரு, தாண்டுவார் தலைவா. அருமையா இருக்கு தலைவா. அதுதான் சொல்றேன், கிளவுஸ மாட்டி சும்மா மைக் டைசன் போல 1-2 பஞ்ச் போடுறாரு தலைவா. பஞ்சு அருமையா நடிச்சுக்காது. இது முதல் நடிப்பு போலே இல்ல, ஒரு 100 படத்தோட நடிப்பு போலதான் இருக்கு படத்துல. பொண்ணுங்க பார்க்க மாட்டாங்கண்ணா. இப்ப இருக்கிற பசங்க கெட்டு போறாங்க பாத்தீங்களா, சீரழிஞ்சு போற பசங்க கெட்டு போறாங்க பாத்தீங்களா, அவங்க பார்க்கணும். ஏன்னா படிப்பறிவு இல்ல உங்ககிட்ட. அடுத்த கட்டத்துக்கு நீ போனோம்னா இது போல விளையாட்டுன்ற மூலியமா தான் நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் தான் இந்த படத்துல அவங்க அழகா சொல்லியிருக்காங்க.
பொண்ணுங்க பார்க்க முடியாது. நீங்க சொல்றீங்க ஓகே. இப்போ இருக்கிறலாம் வந்து ட்ரக் பத்தி அதிகமா நிறைய படம்லாம் வருதுல்ல, இதுலயே தான் ட்ரக் இருக்குண்ணே ட்ரக்ஸ் இருக்கு. ஆனா ட்ரக்ஸை விற்கல, பசங்க ஃபுல்லா அச்சுன்னாங்க ட்ரக்ஸ். அதுதான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்ககிட்ட படிப்பு இல்ல, ட்ரக்ஸுக்கு போகாத, விளையாட்டுன்ற ஒரு விஷயத்துக்கு வான்னு இந்த படத்துல சூப்பரா சொல்லியிருக்காங்க. பிகிலே நம்ம பார்த்துட்டோம்ல, பிகில பார்த்து இதுல நல்லா சொல்லியிருக்காங்க, எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த படத்துல. ஏன்னா ஏசி தோல் தான் கேட்குறாங்க, வெயில் தோல் அவங்க கேட்கல அப்படின்னு அழகா அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த படத்துல. ட்ரோலை எதிர்பார்க்காத. நான் இப்ப நம்ம தளபதியா எவ்வளவு ட்ரோல் பண்றாங்க. இப்போ ஒரு சிஎம் சீட்ல உட்காந்தா நீ அந்த ட்ரோலை பாப்பியா? பார்க்க மாட்டேன். இப்போ அவர் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாருன்னா அந்த ட்ரோல் எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ட்ரோல்ன்றது வரும், ஏன்னா நீ முன்னேற்றத்தை தடுக்க ட்ரோல் வரும். அதெல்லாம் நீ எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்க்காம அடுத்த கட்டத்துக்கு போனா ட்ரோல் எல்லாம் அப்படி தள்ளி விட்டு போயிட்டே இருக்கணும் தலைவா, போயிட்டே இருக்கணும். அது எனக்கு தெரியும், அது அவரை தான் போய் கேட்கணும். நான் வந்து படம் பார்த்த படத்தை பத்தி தான் நான் பேச வந்தேன், அந்த ட்ரோலை பத்தி நான் பேச வரல. எனக்கு தெரியல தெளிவா, நான் அதெல்லாம் பார்க்கல. நான் தலைவரோட வீடியோ பார்ப்பேன், பார்த்துட்டு கஷ்டம் தான் சிரிப்பேன், அவ்வளவுதான். அது தவிர்த்து நான் வேற எதுவும் பண்ண மாட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியல. படத்தை பத்தி கேளுண்ணா, எதா இருந்தாலும் நான் சொல்றேன். நன்றிண்ணா. 100 நாள்ண்ணா என்னண்ணா, விஜய் ரஜினி படம் தலைவர் படமே ஓட மாட்டுது. இந்த படம் எப்படின்னா 100 நாள் ஓடும். மினிமம் அவங்களுக்கு போட்ட காசு எடுத்தாலே போதும்ண்ணா, அதை தான் எதிர்பார்ப்பாங்க. 100 நாள்லாம் தேவையில்லைண்ணா. நன்றி. சரி, நெக்ஸ்ட் வரையான்னு கேளு. புரியுது. ஃபீனிக்ஸ் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு மூவி? ஃபீனிங்ஸ் வந்து நான் வந்து எப்படி பார்த்துட்டு ஃபீலிங்ஸாக வந்திருக்கோம். இருப்பா எப்படி நாங்கள் எதிர்பார்த்துன்னு போனோமோ அதனால வந்து அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதனால வந்து எங்களுக்கு படம் நல்லா இருக்காதுன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்து இருந்ததுனால வந்து எங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஏன்னா நான் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வச்சுன்னு ஆஹா படம் விஜய் சேதுபதி மாரி நடிப்பாருன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு உக்காந்துருந்தேன்னா இந்நேரத்துக்கு என் நிலைமை வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால் கேஷுவலாக ரிலாக்ஸாக அப்படி பேசுகிற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்த டைரக்டர் அவர்களுக்கும் சூர்யா சேதுபதி அவர்களுக்கும் மிகுந்த நன்றிகள். ஏன்னா ஆக்சுவலாக வந்து இந்த படம் எப்படி பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இதெல்லாம் வந்து 20-30 படம் ஹீரோ கழித்து நடிக்க வேண்டிய படம் ஓப்பனிங்லேயே இந்த மாதிரி படத்தை நடிக்க விட்றாங்க. 50 பேர் 60 பேர் அடிக்கிறாப்புல, சாதாரண அடி கிடையாது, மொரட்டடி. அந்த ஜெயிலுக்குள்ள சண்டை இல்லை, எங்க வீட்டு சண்டை சண்டை, ரத்தம், ஜெயிலுக்குள்ள ரத்தம் தான். 10 நிமிஷத்துக்கு ஃபைட்டு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஒரு புது சாதனை படைச்சிருக்காங்க. ஆமா, என்ன சாதனைன்னு பாத்தீங்கன்னா இன்டர்வெல் வந்து கிட்டத்தட்ட 1 hour கழிச்சு வருது. அந்த இன்டர்வெல் வரைக்கும் ஹீரோ வந்து எத்தனை டைலாக் பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரே டைலாக். வாழ்த்தலாமே அம்மாவை பாத்துக்கோமா, அவ்வளவுதான். வாழ்த்தலாமே. நீங்க ஒரே டைலாக் பேசி இன்டர்வெல் வரைக்கும் எடுத்து வந்திருக்கீங்கன்னா இதுல இருந்தே தெரியுதுல்ல. ஏன்னா அவருக்கு வந்து டைலாக்ஸை டெலிவரி பண்ற கெப்பாசிட்டி இல்லைன்னு டிரெக்டர் முடிவு பண்ணிட்டாரு. ஒரு மிஞ்சி போனாலும் படத்துல 6 டைலாக் 7 டைலாக் பேசியிருப்பாருங்க. படத்திலே ஒரு ஹீரோ 6 டைலாக் 7 டைலாக் பேசி ஒரு படத்தை எடுத்தீங்கன்னா எங்கேருந்து உருப்படும் அந்த படம்? எக்ஸ்பிரஷன் இல்லங்க மூஞ்சில, ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ். அப்பாவை மிஞ்சிட்டாரா? அப்பா இப்ப இருங்க அது ஏன்னா அப்பா கண்டினியூஸா ஃபிளாப் குத்துன்னு வராரு, இவரும் ஃபிளாப் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அவர் நடிச்சு ஃபிளாப் கொடுக்குறாரு, கதையை சூஸ் பண்ண தெரியல அவருக்கு. இங்க ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கிறேங்க, இதோட மெயின் கண்டென்ட் என்ன தெரியுமா? என்னடா போடு போடு, இதோட வியூ கட் ஆகுதா? இல்லடா, சென்னை டைம்ஸ் இல்லாம எப்படா டேய், நீங்களாம் வந்து வளர்த்து விட்ட ஆட்கள், நாங்களாம் நன்றி மறக்க மாட்டோம். ஆமா சரி, இது இந்த படத்தோட மெயின் கண்டென்ட். நம்ம ஏன் உள்ள வரோம் ஆஸ் ஆடியன்ஸ்னா, பாக்ஸிங், MMA. நம்மளாம் சின்ன வயசுல இருந்து WWF பார்த்த கேரக்டர். காலேஜ் படிக்கும் போதே நான் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸிங் அகாடமில ட்ரைனிங்ஸ்லாம் போனவன். ஸோ ஒரு ஈர்ப்பு, இந்த பாக்ஸிங் படம்லாம் நம்ம பார்க்கணும், அதனால நம்ம உள்ள வரோம். அந்த பாக்ஸிங்கை நீங்க ஒழுங்கா காட்டினீங்களான்னா அதையே காட்டலையே. ஏங்க, ஒரு பாக்ஸிங்கால தான் ஒரு கொலை நடக்குது, அந்த கொலையை வச்சு தான் இவ்வளோ கொலை நடக்குது. அப்போ பாக்ஸிங் தான் கோர் கண்டென்ட். அந்த கோருக்குள்ள கொஞ்சம் ஆராய்ச்சி வலி வேதனைகளை காட்டினீங்களான்னா 1% கூட காட்டல. ட்ரைனிங்கே இல்லையே. ஒரு சார்பாட்டா பரம்பரை எடுத்துக்கோங்களேன், ஏன் எல்லாரும் உட்காந்து பார்த்தாங்க? ஆர்யா எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அதால எவ்வளோ பிரச்சனை வருது, ஆப்போசிஷன் பார்ட்டி எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுது, என்னென்ன கஷ்டப்படுறாங்க. இந்த வலி வேதனையெல்லாம் எடுத்துட்டு வந்து உங்க மனசுக்குள்ள சொருனனால தான் அந்த படத்தை நம்ம உட்காந்து ரசிச்சோம். இதுல எப்படி தெரியுமா, MMA-பா, அடுத்தது ஃபைட்டுப்பா, ஒரு டோர்னமெண்ட்டுப்பா, வின்னுப்பா, சாவச்சாச்சுப்பா. என்ன ஒரு 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 பாக்ஸரை வெட்டி போடுறீங்க, அவனோட வலி வேதனையை நான் எப்படி உணருது? அவன் கஷ்டப்பட்டு எவ்வளோ ட்ரைனிங் எடுத்தான்,
எவ்வளோ வலி அனுபவிச்சான், இதெல்லாம் காமிச்சிட்டு அவனை நீ கொலை பண்ணனா நான் வந்து ஐயோ டேய் என்னடா போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சீனுமே வைக்காம அவன் செத்தான் எனக்கு என்ன இப்போ அப்படிதானே நான் நினைப்பேன். என்னடா ஒரு ஒண்ணுமே இல்லைங்க, அண்ணங்கார செத்து போனான் தம்பி சூர்யா சேதுபதி, அவர் அழுகுற சீனை கூட காட்டு. இவன் இப்ப அழுதுருவான் விட்டா, ஏன்னா இவன் பான் ஆர்டிஸ்ட், அவரு பான் வித் கோல்டு ஸ்பூன். அதனால வந்து அந்த ஆக்டிங் ஏங்க நான் இன்னொன்னு சொல்றேன், அவரை நான் தப்பு சொல்லல, அவர் டெபியூ தப்பு சொல்லல, டிரெக்டர் இதை எடுத்துருக்கணும் அவர்கிட்ட இருந்து, ஆனால் வரல. ஒட்டு மொத்தமாக ஒரு படத்தில் 7 டைலாக் 8 டைலாக் ஒரு ஹீரோவை பேச வச்சுட்டு வெறியும் ஸ்டண்ட்டுங்க, அதுக்கு நடிப்பு வரல. அதுதான் சொல்றேனே, உங்க வீட்டு சண்டையா எங்க வீட்டு சண்டையா, ஊர் சண்டை ஃபுல்லா அங்கதான் இருக்கு. அதுவும் வெட்டுறது குத்துறதுலாம் எங்க குத்துறாங்க எங்க வெட்டுறாங்கன்னா ரோட்ல கிடையாது, ஸ்ட்ரைட்டா நாங்க ஜெயிலே வெட்டுவோம். வெளியிலலாம் கிடையாது. சண்டை பாம்லாம் எங்க போடுவோம்னா நீதிமன்றத்திலே போடுவோம். ஸோ இதெல்லாம் எங்கேருந்து ஏற்றுக்க முடியும்? ஒன்றும் இல்லை, நான் அட்வொகேட், அதனால கொஞ்சம் சொல்கிறேன். ஒரு ஜட்ஜு கிட்ட கூட்டின்னு போறீங்க, ஒரு ரிமாண்ட் பண்ண போறீங்கன்னா அவன் கொலையே பண்ணிட்டு அப்படியே ரத்தத்திலே வழிஞ்சு வந்தாலும் அவனை அப்படியே கூட்டின்னு போக மாட்டாங்க. அவனை க்ளீன் பண்ணி ட்ரெஸ்ஸு கொடுத்து நீட்டாக தான் ஜட்ஜு கிட்ட கூட்டின்னு போகணும், அவர் வீட்லேயே இருந்தாலும். ஆனால் இங்கே கோர்ட்டுக்கு அக்யூஸ்ட் வரானுங்க, எப்படி தெரியுமா வரானுங்க, அப்படியே தக்காளி சட்னி அப்படியே புழிஞ்சு ஊற்றி ரத்தம் தான் இருக்கு. எப்படி ஒரு ஜட்ஜு முன்னாடி கூட்டு சின்ன சின்ன ஏன் அதெல்லாம் காட்டுறாங்கன்னா நம்மளாம் பயப்படணுமா? பயந்துட்டோம் சத்தியமா. இந்த மாதிரிலாம் வந்து லாஜிக்கே இல்லாம ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு என்னங்க ஒரு அதுதாங்க, அதை சரியா சொல்லுங்க நீங்க. நார்மல் ரிவென்ஜ் சப்ஜெக்ட் நீங்க சொன்ன மாதிரி தான் நிறைய கதை வந்துருச்சு. திஸ் இஸ் ஜஸ்ட் நார்மல் ரிவென்ஜ் சப்ஜெக்ட், ஒண்ணுமே கிடையாது. அண்ணனை பாக்ஸிங் பகையில் ஒருத்தன் சாவச்சிட்டான், அவங்கள எதிர்த்து ஒரு சண்டை, அது ஒரு கொலை இல்லாமல் ஒரு 180 250 ஒரு 100+ கொலையில் போயிடுச்சுங்க. அது இப்போ விட்டிங்கன்னா இங்கே வந்து நம்மளெல்லாம் வெட்டு கொண்டுருவாங்க போல, அந்த மாதிரி ரேஞ்சில் தான் அங்கெல்லாம் கொலை பண்ணிருக்காங்க. அந்த பையன் வந்து பத்ரி படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அதனால தான் வந்து இந்த கதையை சூஸ் பண்ணி எடுத்தாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க. அப்படியா? ஆமாம், பத்ரி படம் பிடிக்கும். பக்திரியில யார் தெரியல, பத்ரி இவரா உச்ச நடிகர்ரா, கையெல்லாம் வைப்பாரு கார் ஏறி போமே, அந்த மாதிரி அவராச்சும் பிராக்டிஸ் சீன்ஸை காட்டுனீங்க. இங்க எதனா பிராக்டிஸ் சீன்ஸை காட்டணும்ல. ஹுசைன் கிட்ட எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணாரு தெரியுமா? ஆமா, இவரு இங்க வந்து அந்த இன்ஸ்பிரேஷன்ன்றீங்க. இது என்னன்னா இங்க கோச்சே பிராக்டிஸ் பண்ணாத ஒரு மாதிரி தான் இருக்காரு. ஏ கமான்டா கமான் ஃபைட் இவ்வளவுதான். ஏங்க அதெல்லாம் விடுங்க, விஜய் சேதுபதி சார் வந்து கண்டிப்பா வந்து உங்க பையனை தெரியணும்ல, அவங்க விஜய் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாரு, அட்மாஸ்பியரை நின்றாரு, எவ்வளோ கொஞ்சமா படிப்படியாக நடிப்பை கற்றுக்கிட்டு பயங்கரமாக இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன். எதனால? பயிற்சியே இல்லாமல் எடுத்த உடனே நான் தான் ஹீரோ 100 பேர் அடிப்பேன் ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து எனக்கு இப்படி தான் இருக்கணும்னா இது எப்படி? இதுன்னா இது ஒன்றும் புரியல. விஜய் சேதுபதி சார் கண்டிப்பாக அவங்க பையன்கிட்ட சொல்லி கொஞ்சம் நடிக்க சொல்லி கொடுங்க. அவர் தனியாலா வந்தவர்ரா? விஜய் சேதுபதியால அவர் வரல, அவர் தனியா வந்தார். எப்படி வந்தாரு? நடிப்பு பார்த்து வந்தாரா? தனியா அப்பாவால தான் பையன். ஃபர்ஸ்ட் இது ஒன்று தெரிஞ்சுங்க மிஸ்டர் சூர்யா சேதுபதி, ஃபர்ஸ்ட் டைலாக்ஸ்லாம் தப்பா பேசிட்டீங்க. அப்பா இருக்கிறனால தான் நீங்க, அப்படிலாம் கதைலாம் இல்ல, அப்பா இருக்கிறனால தான் நீங்க இன்னைக்கு வந்து ரோஹிணி தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறோம்னா ஒன்னும் சூர்யா சேதுபதியோட நடிப்புக்காகவோ, சூர்யா சேதுபதியோட டான்ஸுக்காகவோ, சூர்யா சேதுபதியோட எக்ஸ்பிரஷனுக்காகவும் வந்து நாங்க பார்க்கல. யாருக்காக வரோம்? சேதுபதி விஜய் சேதுபதிக்காக வரோம். விஜயின் சேகரப்பா சேதுபதி விஜய் எங்க போனாலும் விஜய் சேதுபதிக்காக வரோம். ஸோ அப்பாவால தான் பையன் ஒன்றும் அப்படி வந்து அதை சொல்லணுன்றதுக்காக நீங்க கஷ்டமும் படாதீங்க. ஆமா, முதுகுல 3 கோடு போட்டுருக்காராம்பா, பாத்தியா இல்ல? அதுக்காக லியோ படத்துல போடுவாரு, அதே மாதிரி இதுலயும் போட்டுருக்காரா. படத்துல ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, ட்ரக்ஸ் சீன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா இருக்கு. இன்ஸ்பிரேஷன் யாருங்க? நீ ட்ரக்ஸ் சீன் இல்லன்னா எப்படி இது? கதை நார்மல் கதை, ஒண்ணுமே இல்ல. இங்க பாரு, இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சில டிரெக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 6 ஹவருக்கு கதை எடுத்துட்டு அதை ஒரு 3 ஹவர் 2 ஹவர் 2.25 ஹவர் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுவாங்க. ஐயோ இந்த சீனை விடுறதா, ஐயோ நல்லா இருக்கேடா இந்த சீன், இதை ஏன்டா கட் பண்ணோன்னு கஷ்டப்பட்டு கட் பண்ணுவாங்க வலி வேதனையோட. ஆனா இங்க எப்படின்னா 3/4 ஹவர் தான் கதையே, இதுல கட் பண்ண படமே இருக்காது. அதுதான் 3/4 ஹவர் கதை. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்படியே கம்மு போட்டு இழுக்கிறாங்க, அது வரமாட்டுது. சரி வேற எதுனா போட்டு செலோ டைப் போட்டு ஒட்டுறா அப்படின்ட்டு இழுத்து 2 ஹவர் 5 நிமிஷமோ 2 ஹவர் 10 நிமிஷத்துக்கு குத்துருக்காங்க. ஏத்துக்க முடியல. ஒரு வாலி அப்பா பெரிய ஸ்டார் அப்படிங்கிறதுனால அவருக்கு எல்லாமே ஈஸியா அமைஞ்சிச்சு. ரொம்ப லத்தாஜிக்கா. ஆமா, இவருக்கு அவங்க அப்பாக்கு ஈஸியா அமையலையே. இல்ல இவருக்கு அதுதான் சொல்றேன், இவர் பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன்ன்றனால
அதை எடுத்துகிட்டு வர முடியல. இன்னும் இவர் வந்து டைலாக் ப்ராக்டிஸ்லாம் பண்ணணும், எக்ஸ்பிரஷன்ஸை மூஞ்சில் வர வைக்கணும். இருந்தாலும் அது வந்தாலும் கொஞ்சம் கஷ்டங்க. இவர் சினி இண்டஸ்ட்ரியில் விஜய் சேதுபதி பையன் சர்வைவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வரல, ஸ்டண்ட்டு நல்லா பண்ணுறாரு, டான்ஸும் நல்லா பண்ணுறாரு. என்னடா ஹீரோ மாதிரி வந்திருக்காரு, அவர் ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகுங்கன்ற. ஸ்டண்ட் நல்லா பண்ணாருங்க, அதனால தான் அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது, அதெல்லாம் தப்புங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஹீரோவா ஆனால் ஷைன் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் வேணா ஆகலாம், அடுத்த விஜயா வேணா இவர் வரலாம். கண்டிப்பா வரல, வாய்ப்பு நிறைய இருக்கு. நிறைய இருக்குல்ல, 2 பேருக்கு நடிக்க தெரியும். ஏன்னா இவர் போய் யார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினார்? டே, அவருக்கு நடிக்க தெரியாதா? ஃப்ரெண்ட்ஸ் படத்துல எப்படி அழுதாரு பாத்திருக்கியா? லாஸ்ட்ல சிரிச்சாங்க, துல்லாதவனும் துள்ளு பாத்தியா? அவரு அவார்டு கொடுக்கல அவருக்கு. ஏன் அவார்டு கொடுக்கல? நடிக்க தெரியலையா அவார்டு கொடுக்கல? அதெல்லாம் இவருக்கு பாலிடிக்ஸா அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ இவர் போய் ஆசீர்வாதமே அவர்கிட்ட தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. மேபி அவரை மாதிரி வேணா இவர் வரலாம். வேற ஒண்ணு. துப்பாக்கி வந்து சிவகார்த்திகேயன் புடுங்கி இவர்கிட்ட கொடுத்தாச்சு, சிவகார்த்திகேயன் திருப்பி குத்துறாரு, திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. எப்பா நீ குத்துருக்கிற துப்பாக்கி நல்லா இல்ல, இதுல பாம்பம் இல்ல, துப்பாக்கி வந்து மிஸ்டர் சூர்யா கிட்ட போயிருக்கு. சூர்யா சேதுபதி அவராச்சு வாங்கி வச்சு ஒழுங்கா சுடுங்க, அதை வச்சுக்கிட்டு சும்மா தோசை சுட்டு இருக்காதீங்க. ஒன் டைம் வாட்சபிள், பெருசா ஒண்ணும் இல்ல, கதையும் ஒண்ணும் இல்ல, நடிப்பும் ஒண்ணும் இல்ல. பாவண்டா டேய், அவங்க மன கஷ்டப்படக்கூடாதுடா. இப்போ எனக்கு கீழே கமெண்ட்ஸ் என்ன தெரியுமா போடுவாங்க? என்ன தெரியுமா போடுவாங்க? அவ்வளோ பேரோட உழைப்பை நீங்க 2 பேர் நின்று கொச்சப்படுத்திட்டு போறீங்களேடா. அவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கட்டவங்க, அவங்களுக்காச்சும் சம்பளம் போயிடும். இங்க வந்து நம்ம சொந்த துட்டை போட்டுட்டு நம்மளுக்கு வந்து யாருன்னா ஃப்ரீயா தராங்களா காசை? நாங்க சொந்தமா தான் டிக்கெட் கொடுத்தாங்க. போதும் படம் ரிலீஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம்னா. சரி, சரி சரி, அப்ப நான் எல்லா படமும் நல்லா இருக்கு நல்லா சொல்றேன். எல்லாரும் வந்து பார்த்துட்டு காரி சினிமா என்ன சொல்றேன், சினிமா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஏங்க ஒண்ணே ஒன்று சொல்றேன், எல்லா படத்துக்கும் பாசிட்டிவ் ரிவ்யூ எப்படி கொடுக்க முடியும்? நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்க கூடாதுன்னா நீங்க ஒன்று தான் பண்ணணும், மக்களுக்கு படத்தை ஃப்ரீயா போட்டு காட்டுங்க. மக்கள் அவன் துட்டில் நீங்கள் பார்க்குறோம், அவன் கருத்தை அவன் சொல்ல தான் செய்வான். இப்போ நான் வந்து என் காசை போட்டுட்டு வந்து பார்த்துருக்கேன், நல்லா இருக்கா நல்லா இல்லையா நான் சொல்ல தான் செய்வேன். இன்னைக்கு ஓட்டு போடுறீங்க, ஒரு கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறீங்க, நல்லா இருக்கு நல்லா இல்லையான்னு சொல்ல வேண்டியது உங்கள் உரிமை தானே. நல்லா இல்லாதுன்னு சொல்லக்கூடாது, நல்லா இருக்குன்னு நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதான் போய் நீதிமன்றத்திலே 1000 வாட்டி கொட்டு வாங்கின்னு வராங்களே, இந்த ஆன்லைன் ரிவ்யூக்கெலாம் தடை செய்யுங்க. எப்படிங்க தடை? இதை வந்து ஒரு அட்வொகேட் எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போகிறான் பாருங்க, அவங்கள கேட்கணும். நானும் அட்வொகேட்ன்றனால பேசுகிறேன். இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுங்க. இது எப்படி நீங்க தடை செய்ய முடியும்? 3 நாளைக்கு மட்டும் படத்தை ரிவ்யூ ஸ்டாப் பண்ணுங்க, அப்புறமா அப்போ 3 நாள்ல வருமானத்தை தேத்திக்கின்னு ஓடி போயிடலான்னு இருக்கீங்களா? படத்தை நல்லா எடுங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறோம். மெட்ராஸ் டாக்கீஸ் எப்படி இருந்துச்சு, பார்க்கிங் எப்படி இருந்துச்சு, போர் தொழில் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி படங்கள் எடுங்க. இதோ இப்போ வந்துச்சு அயோத்தியா மாதிரி ஒரு படம், டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த மாதிரி கதை எடுங்க. வந்து நானே அழுது சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போவோம். மொக்க மாதிரி படத்தை எடுக்கிறது. நாங்கள் வந்து எது அந்த ஸ்டண்ட் சீன்ஸை பார்க்கறதுக்கு மட்டுமா வந்தோம்? கதை வேணும், ஒரு எமோஷன்ஸ் இருக்கணும். ஒன்றுமே இல்லை, அண்ணனை வெட்டி சாவடிக்கிறான், இங்கே தம்பியோட எமோஷனை காட்ட மாட்டீங்க. ஏங்க இப்போ நான் எல்லா படத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், சினிமா இண்டஸ்ட்ரி அழிஞ்சு போயிடும். புரியுதா? நல்ல படம் இந்த கொடுங்கன்னு தான் சொல்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லையே. அது காசு கொடுக்குறாருல ப்ரொடியூசர், அது நல்லா எடுக்கணும்னு சொல்லிட்டு தோணாது அவங்களுக்குலாம். அந்த ப்ரொடியூசர் கேட்க மாட்டாரு, என்ன எடுத்து வச்சுக்கிற படம்னு சொல்லிட்டு கஷ்டம் தானே படுறாங்க. இஷ்டத்துக்கு நீ படத்தை எடுத்துட்டு நீ போயிட்டு படம் நல்லா இருக்கு சொன்னா எப்படி ஏற்றுக்க முடியாது? இதெல்லாம் வந்து தப்பு. இது ஆனாலும் பார்த்தீங்கன்னா படம் சூப்பராக இருக்குங்க, நல்லா அருமையாக இருக்கு. எல்லாம் வந்து பாருங்க, ரசிச்சு பாருங்க, ஜாலியாக பாருங்க.